வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆன்லைன் கவுன்சிலிங் 2024 அப்டேட் படி நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கி கவுன்சிலிங் இருக்கக்கூடிய நேரத்தில் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு அப்டேட் வந்து கிடையாது. இன்றைக்கி ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு அப்டேட்டும் இப்போதைக்கு இன்டிமேஷன் இல்லை. நம்ம யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேட்ட வரைக்கும் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஹார்டிகல்ச்சராக இருக்கட்டும், ஃபுட் சயின்ஸாக இருக்கட்டும், நியூட்ரிஷன்ஸு, இந்த மாதிரி நீங்கள் வந்து பயோடெக்னாலஜி இந்த மாதிரி கோர்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து படிக்கிறதுக்காக வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போன வாரம். அந்த ஷெடியூல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி டேட் தான் கொடுத்துருந்தாங்க. ஜூன் 22 ஜூன் 24 வரைக்கும் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய கோட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆன்லைன் மூலிமா வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் யூனிவர்சிட்டி என்ன இப்போதைக்கு வந்து அப்டேட் வந்து வெப்சைட்டில் எதுவுமே வந்து அவங்க வந்து இன்டிமேட் பண்ணலை. நாங்கள் கவுன்சிலிங் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கோம், இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே அவங்க வந்து கொடுக்கல. இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நானும் மெனி டைம் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, கால் கிடைக்கல. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் வந்து அட்டன் பண்ணி பேசினாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆமாம் சார், இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ண அந்த பிடிஎஃப் வந்து இப்போதைக்கு நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிவர்ஸ்டு ஷெடியூல் நாங்கள் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது கூடிய சீக்கிரமே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெப்சைட் மூலியமாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம், ப்ரெஸ் மூலியமாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மெயில் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்டிமேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அதை தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்ச ஒரு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து யூனிவர்சிட்டிக்குள்ளேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இதுதான். பட் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இல்லை. இது மேபி எப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணலாம், இப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்லாம் அவங்க யூனிவர்சிட்டி எதுவுமே சொல்லலை. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போ வந்து நடக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக் மீன்ஸ் வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு டேட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. பட் டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இது எவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணுவாங்களோ டக்குன்னு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டிஎன்ஏயு அதாவது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண பாருங்கள். ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ஒன்ஸு எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. இதை தான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் நீங்கள் வந்து 3,500 இந்த ஃபீஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங். வேறு எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கிடையாது. இன்றைக்கி கவுன்சிலிங் அப்படிங்கிறது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி கவுன்சிலிங் இல்லை. நிறைய பேர் கமெண்ட் வந்து ரொட்டீனாகவே போட்டுட்டு வரீங்க. கவுன்சிலிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம இதுக்கப்புறம் என்ன அப்டேட் வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரீஷெடியூல், அதாவது அந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்டு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடிட் பண்ணி ஒரு லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஷெடியூலில் வந்து எந்தெந்த டேட் வந்து இன்ஃபர்மேஷனான டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ அந்த அந்த ஷெடியூல் டேட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஷெடியூல் டேட் வந்துச்சு அப்படின்னா நான் நம்ம குரூப்லேயே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதை பற்றின வீடியோஸும் நம்ம சேனலில் உங்களுக்கு நான் வந்து அப்டேட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்குன்னு டிஎன்ஏயூலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து இதுதான். வேறு என்ன ஒரு அப்டேட்டுங்கிறது நான் சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. என்ன இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். இன்னொரு 1 or 2 days நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.